அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாபிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, இது ரம்ஜான் ஸ்பெஷல். ஈத் முபாரக் ஃபஸ்ட்டு. அகர் அகர் கடல் பாசி இருக்குல்ல, அதில் 2 லேயர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பாக்கெட்டு அகர் அகரை வந்து நல்லா கழுவி தண்ணியில் காய வச்சுக்கலாம். தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு ஒரு 1/2 லிட்டர் பால், நல்லா ஒரு திக்கான பால் வந்து க்ரீமியாக இருக்கிற பால் 1/2 லிட்டர் நல்லா கொதிக்க வச்சு அதில் வந்து ஒரு 6-7 ஸ்பூன் சர்க்கரை ஒன்றா சேர்த்திக்கணும். சேர்த்து அதையும் நல்லா கரையிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா காய்ச்சிக்கலாம். காய்ச்சிட்டு நல்லா கரைஞ்ச பிறகு அகர் அகர் வந்து ஒரு அடுப்பில் வச்சு நல்லா அது வந்து கரையிற வரைக்கும் அதுவும் நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு பக்கம் சர்க்கரையெல்லாம் கரைஞ்ச பிறகு ரெண்டு பாத்திரத்தில் இந்த ஒரு பக்கம் பாலும் சர்க்கரையும் இது பண்ணணும், ஒரு பக்கம் வந்து அகர் அகர். அப்புறம் எதில் நம்ம செட் பண்ணுறோமோ அதில் வந்து அந்த பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டு பாட்டாக பிரிச்சுக்கலாம். இதில் ஒரு பாட்டு வந்து வெள்ளையாக இருக்கும், ஒரு பாட்டு வந்து கலர் நமக்கு எது தேவையாக இருக்கோ அந்த கலர். நான் வந்து இன்றைக்கி வந்து ரூஹ் அஃப்ஸா இருக்குல்ல, அது மிக்ஸ் பண்ணுறேன். ஒன்றில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பால் சூடு பண்ணி அந்த அகர் அகர் நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்தி கொஞ்சம் நல்லா அது கிளறி விட்டுக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் வந்து அந்த அகர் அகரை எடுத்து தேவையான அளவுக்கு அந்த கலர், அந்த பிங்க் கலரோ ரெட் கலரோ வர வரைக்கும் நம்ம வந்து இது சேர்த்திக்கலாம். ரூஹ் அஃப்ஸா நம்ம வேணும்னா இதில் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் கூட நம்ம சேர்த்திக்கலாம். நான் வந்து ரூஹ் அஃப்ஸா சேர்த்திக்கிறேன். ரூஹ் அஃப்ஸா ஒரு பாட்டிலில் இருக்கும், கிடைக்கும். அது வந்து எவ்வளோ தேவையோ அந்த கலர் நமக்கு எவ்வளோ தேவையோ அது அளவுக்கு நம்ம ஒரு 3-4 ஸ்பூன் நான் சேர்த்திக்கிட்டேன். சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி ரெண்டுமே வந்து ஒரு பக்கம் வெள்ளை கலரு, ஒரு பக்கம் இந்த ஒரு மாதிரி பிங்க் கலர். நம்ம எதில் செட் பண்ணுறோமோ அதை வந்து நல்லா கழுவிட்டு அந்த கிளாஸ், நான் வந்து இது டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் இருக்குல்ல, அந்த அகர் அகர் போட்டுக்கலாம். அகர் அகர் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுறணும். அது நல்லா ஃபேன் கடியில் வச்சு நல்லா கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். ஹாஃப் டம்ளர் நம்ம இதை வந்து போட்டு இது செட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது ஒரு அப்படியே விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஃபேன் கடியில் வச்சிடலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும், சீக்கிரம் சேர்ந்துடும் இது. இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் நட்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்னதாக பாதம், என்ன நட்ஸ் போடுறோமோ அதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் செட் ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் இது செட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து அந்த பிங்க் கலரை வந்து நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகிடும். அது கொஞ்சம் நல்லா கிளறிடலாம். கிளறிட்டு கட்டி இல்லாமல் கிளறிட்டு அதுவும் என்ன பண்ணணும், இதோட சேர்த்து இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்திக்கலாம். இந்த ஒயிட்டு கீழே இருக்கும், பிங்க் வந்து நம்ம மேலே சேர்த்தலாம். நமக்கு தேவையான கலர், இதுக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம அதை சேர்த்திக்கலாம். இது கலர் எல்லாம் போட வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் வந்து ரூஹ் அஃப்ஸா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுவே பாருங்கள் நல்லா இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு கலர். எல்லாத்துலேயும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் இருக்குல்ல, அதையும் இதில் சேர்த்திக்கலாம். மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தூவிட்டு டெக்கரேஷனுக்காக எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது என்ன பண்ணணும்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நல்லா கூலாகவும் இருக்கும், நல்லா அது சேர்ந்துடும், செட் ஆகிடும். அது அவ்வளோதான். நட்ஸ் போட்டாச்சு டெக்கரேஷனுக்கு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நட்ஸ் ஒவ்வொரு கடியிலையும் வரும்போது நல்லா முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு ஒரு 10 நிமிஷம்.
10 நிமிஷம் வச்சா போதும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துடலாம். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பரான அகர் அகர் டபுள் கலர் நல்லா இருக்குது அழகாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.